ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க மகாராஷ்டிராவில் இருக்க மும்பையில் குர்லாங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவோட கிழக்கு பக்கத்தில் நேரு நகருங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியா இருக்கு. இந்த நேரு நகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கன்ஜஸ்டடான ஒரு ஏரியா, சின்ன ஏரியா, பட் அதே டயத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஏரியா. 24 மணி நேரமும் இந்த நேரு நகர் பிஸியாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஏரியாவில் சின்ன சின்ன பெட்டி கிரைம் நிறையா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிக் பாக்கெட் அடிக்கிறது, போகிற வர்றவங்கிட்ட வழிப்பறி பண்ணுறதுன்னு அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் எப்போவுமே பிஸியாக இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க நேரு நகருங்கிற இந்த ஏரியாவில் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2010 சாயங்காலம் ஒரு 8:30 மணிக்கு அங்கே இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டியோட வாசல்ல ஒரு 6 வயசு சிறுமி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருந்த சிறுமி நைட்டு 9 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரல. அவங்க அம்மா அப்படி வெளியில் பார்க்குறாங்க, மற்ற குழந்தைகள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க, இந்த குழந்தை மட்டும் மிஸ் ஆகுது. அவங்களும் பக்கத்து வீட்டில் போய் தேடுறாங்க, கேட்டு பார்க்குறாங்க. எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், இல்லையே, நாங்கள் அந்த குழந்தைய பார்க்கவே இல்லைங்கிறாங்க. இப்போ இந்த பெண்மணி பதட்டமாகி ஆஃபீஸுக்கு வேலைக்கு போன தன்னோட கணவருக்கு கால் பண்ணுறாங்க. அவரும் ஒரு 9:30-10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து தேடி பார்க்குறாங்க. பட் எங்கேயுமே இந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலாக பதட்டமான இந்த தம்பதிகள் நைட்டு 11 மணிக்கு பக்கத்தில் இருக்க நேரு நகரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் தங்களோட குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. இது ஒரு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கேஸுங்கிறதுனால போலீஸும் காலம் தாழ்த்தாம தேட ஆரம்பிக்கிறாங்க. 2010 காலகட்டத்தில் சிசிடிவிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது எவால்வ் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது தவிர இப்போ இருக்கிற மாதிரி எல்லா கடையிலையும் வீட்லையும் அந்த மாதிரி சிசிடிவி கேமரா இல்லை. இப்போ போலீஸ் அந்த ஏரியாவில் இருக்க லிமிடெட் சிசிடிவி சோர்ஸை வச்சு தேடி பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த சோர்ஸை வச்சு இந்த குழந்தை எங்கே போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இல்லை அந்த குழந்தையை யாரு கடத்திட்டு போனா, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற எந்த தகவலையும் கண்டுபிடிக்க முடியல. முழு இரவும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முழு இரவும் போலீஸ் தேடுறாங்க. இந்த குழந்தை எங்க இருக்குங்கிற ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல. மறுநாள் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி இந்த குழந்தை எங்க காணாம போனதோ அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர் தொலைவில் இன்னொரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, லிஃப்ட் இருக்கு, ஒரு 10 மாடி அபார்ட்மெண்ட். இப்போ லிஃப்ட்டும் இருக்கும், மாடிப்படியும் இருக்கும். சில சமயம் லிஃப்ட் ஒர்க் ஆகலாம், மாடிப்படியில் இப்படி ஏறி போவோம். நீங்க நல்லா நோட் பண்ணி தான் தெரியும். இந்த மாடிப்படி ஏறி போற வழியில அந்த ஸ்டேர் கேஸுக்கு கீழே ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா? அங்கதான் நம்ம இன்வெர்டர், பழைய கேபிள், இல்ல பழைய கண்டாமுள்ள சாமான்லாம் போட்டு வச்சிருப்போம். அந்த மாதிரி தான் அந்த அபார்ட்மெண்ட்ல இப்படி மாடிப்படி ஏறி போற வழியில அதுக்கு கீழே இருக்க ஏரியால ஒரு சாக்கு மூட்டையை அந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற மக்கள் பார்க்குறாங்க. காலங்காத்தால அந்த சாக்கு மூட்டையை பார்த்து எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். என்னடா இது, இந்த இடத்துல நம்ம எந்த பொருளையுமே வைக்கலையே, யார் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய சாக்கு மூட்டையை வச்சுட்டு போனான்னு ஒரு சந்தேகம் அந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற நபர்கள் அந்த சாக்கு மூட்டையை ஓபன் பண்ணி பார்த்தாங்கல்ல, மிரண்டு போயிட்டாங்க. அந்த சாக்கு மூட்டைக்குள்ள முந்தின நாள் காணாம போன அந்த சிறுமியோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க. அதே நேரு நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கப்படுது. அவங்களும் கிரைம் சீனுக்கு பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு, இந்த குழந்தை தான் நேற்று காணாம போச்சுன்னு அவங்க அம்மா அப்பா ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த குழந்தையோட உடம்ப பிரேத பரிசோதனைக்கு அனுப்பும் போது பலவிதமான அதிர்ச்சியான தகவல்கள் தெரிய வருது. அந்த 6 வயது சிறுமி கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணியிருக்காங்க. எப்படி கொலை பண்ணியிருக்காங்கன்னா, வாயை பொத்திட்டு மூச்சு திணறடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஜெனரல் அந்த மாதிரி குழந்தைகள் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தவறாக நடந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் சத்தம் போடக்கூடாதுன்னு வாயை பொத்துவாங்க, இல்லை கழுத்தை நெரிப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த குழந்தை அகால மரணம் அடைஞ்சிருக்கு. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கும் சரி, ஃபாரன்சிக்கும் சரி கிடைக்கிற மிகப்பெரிய பிரேக் த்ரூ என்ன அப்படின்னா, இந்த குழந்தையோட உடம்புல கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 2010 மும்பையில் ஓரளவு டிஎன்ஏ டெஸ்டிங்லாம் வளர்ச்சி அடைஞ்ச அந்த காலகட்டத்தில் இந்த பயாலஜிக்கல் சாம்பிள் கொலைகாரனோட டிஎன்ஏ ப்ரொஃபைலை எடுக்கிறாங்க. ஸோ இப்போ கொலைகாரனோட டிஎன்ஏ இருக்கு. இதை வச்சு ஒரு சஸ்பெக்டை ப்ரொடியூஸ் பண்ணா அதை ஒப்பிட்டு பார்த்து இவன் தான் அந்த சிறுமியை கொலை பண்ணியிருப்பானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு போறான் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஏரியா மக்களுக்கு இல்ல அங்க வசிக்கிற மக்களுக்கு பரிச்சயமான ஒருத்தனா இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா 3வது நபர் ஒருத்தன் வந்துட்டு போறானா யாரு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க. அதுவும் இவன் அந்த குழந்தைங்க இங்க கூட்டிட்டு வந்து தவறா நடந்து கொலை பண்ணிட்டு போயிருக்க அளவுக்கு இவனை யாருமே நோட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவன் இந்த ஏரியாவை சேர்ந்தவனா இருக்கும். மேபி இந்த அபார்ட்மெண்ட்லேயே கூட வசிக்கிறவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஃபில்டர் பண்றாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற நபர்கள்ல யாரெல்லாம் ஆண் இருக்கா, அந்த ஆணுக்கு ஒரு
20லேருந்து ஒரு 40-50 வயசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணி அவங்களோட டிஎன்ஏ சாம்பிளை ஒன்றா கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்க. டிஎன்ஏ சாம்பிள் டெஸ்ட் பண்ணுறது 2010 வருஷம் அவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா ஒரு டிஎன்ஏ சாம்பிள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு 10,000 ரூபாய் ஆகுமா. அப்போ இருக்கிற கெமிக்கல், அப்போ இருக்கிற ஃபாரன்சிக் ரிசோர்ஸஸ், இந்த மாதிரி அப்போ நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதுக்கு நிறைய பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நிறைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியும். பட் 2010 வருஷம் 10,000 ரூபாய்க்கு ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம் தான். பட் அதே டயத்தில் வேற வழி இல்லை, இதுதான் ஒரே ஆப்ஷன்னு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிற நிறைய ஆண்களோட சாம்பிளை வாங்கி லேப்ல வச்சு இந்த கொலைகாரனோட சாம்பிளோட ஒன்னா ஒப்பிட்டு பார்க்கறாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இருக்கிற ஒரே குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் இவ்வளவு பேர் பரபரப்பா வசிக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒருத்தன் உள்ள வந்து இவ்வளவு பெரிய கிரைம் பண்ணிட்டு போயிருக்கானா, எப்படி ஒருத்தர் கூட பார்க்காம இருந்திருப்பாங்க. கண்டிப்பா அவன் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் வசிக்கிறவனா இருக்கணும் அப்படிங்கறத வந்து போலீஸ் உறுதியா நம்புறாங்க. ஸோ இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கிட்டையும் சாம்பிள் வாங்குறாங்க. அதையும் தாண்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் சந்தேகப்படும்படியாக சில பேர் ஹோம்லெஸ் பீப்புளோ இல்லைனா சில கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குறவங்களோ வெளி மாநிலத்திலேருந்து வேலைக்கு வந்தவங்களோ இந்த மாதிரி பலவிதமான ஒரு இளம் ஆண்கள் சந்தேகத்துக்குரிய நபர்கள் இவங்களோட டிஎன்ஏ சாம்பிளை வாங்கியும் டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி நூற்றுக்கணக்கான சாம்பிளை வாங்கி டெஸ்ட் பண்ணால் கூட அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு சாம்பிள் கூட அந்த கொலைகாரனோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலை. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது இந்த கொலைகாரனை போலீஸ் கண்டுபிடிக்க முடியாம விழி பிதுங்கி நிக்கிற இந்த நேரத்தில் இந்த கொலை நடந்து கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு மார்ச் மாசம் 1ஆம் தேதி 2010 வருஷம் அஞ்சலி ஜெய்ஸ்வால்ங்கிற ஒரு 9 வயசு சிறுமி மிஸ் ஆகுறாங்க. இவங்களும் தன்னோட வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு பார்க்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருந்த இந்த குழந்தையும் திடீர்னு மிஸ் ஆயிறாங்க. அவங்க அம்மா அப்பா நெடுநேரம் இந்த அஞ்சலி ஜெய்ஸ்வால் வீட்டுக்கு வரலன்னு போய் தேடி பார்த்தா அந்த பார்க்ல அந்த குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் அங்கே சுற்றி எல்லாத்திட்டையும் கேட்டு பார்க்குறாங்க. எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், இல்லையே நாங்கள் அஞ்சலியை பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அப்போ மார்ச் மாதம் 1ஆம் தேதியே உடனே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. இதே நேரு நகரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு குழந்தையோட கொலை வழக்கையே தீர்க்க முடியாமல் போலீஸ் விழிப்பிதுங்கி நிற்கிறாங்க. மீடியா கிட்டேருந்து பொதுமக்கள்கிட்ட வர்ற அழுத்தத்தை தாங்க முடியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அடுத்த மாதமே இன்னொரு சிறுமியும் காணாமல் போனது போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் மிகப்பெரிய நெருக்கத்தையும் கொடுக்குது. இந்த வழக்கை கூடிய விரைவில் தீர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க. ஸோ இப்போ நேரு நகர் போலீஸ் ஸ்டேஷன்லையும் இந்த 2வது சிறுமி காணாமல் போன வழக்கை பதிவு பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் பக்கத்தில் போய் தேடுறாங்க, இந்த பக்கம் விசாரிக்கிறாங்க, சிசிடிவி கேமரா வச்சு சேர்றாங்க. எவ்வளவு தேடியும் உண்மையிலேயே இந்த சிறுமி வந்து வேனிஷ்ட் இந்த தின் ஏறுமாங்க. எப்படி ஒரு பார்க்கில் விளையாண்டுட்டு இருந்த சிறுமி காணாமல் போச்சுன்னு எல்லாத்துக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு. அப்படி இந்த சிறுமி காணாமல் போய் 5 நாள் கழிச்சு மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஒட்டுமொத்த மும்பை போலீஸையே மிரள வைக்கிற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு நிகழுது. இந்த நேரு நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் 2 கேஸுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கும். கரெக்டா அந்த ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புலே வந்து இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற காவலர்கள் குடியிருப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஷன் மட்டுமல்ல, நிறைய ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற காவலர்கள் குடியிருப்பது. பட் இந்த நேரு நகர்ல வேலை பார்க்குற எல்லா காவலர்களுமே இந்த குடியிருப்புல தான் தங்கியிருக்காங்க. காவலர் குடியிருப்புங்கிறது எவ்வளவு பாதுகாப்பான ஒரு ஏரியா, அங்க 3வது நபர் வந்துட்டு போறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவ்வளவு செக்யூர்டான அந்த ஏரியாவோட அந்த காவலர் குடியிருப்போட மொட்டை மாடியில காணாம போன அஞ்சலி ஜெய்ஸ்வால்ங்கிற இந்த சிறுமியோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்க, ஒரு சிறுமி 2வது முறை காணாம போனோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த சிறுமியோட சடலம் போலீஸ் அதிகாரிகள் தங்கி இருக்கிற அந்த காவலர் குடியிருப்போட மொட்டை மாடியில கண்டுபிடிக்கப்பட்டா இது காவலர்களுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, மீடியாவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மும்பைக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஒருத்தன் ஒரு சின்ன குழந்தையை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணி போலீஸ் ஆபீசர் இருக்கிற காலனிலே தூக்கி போட்டு போயிருக்கானா, அவன் போலீஸுக்கு எப்படி சவால் விடுவான் பாரு. நான் போன மாசம் ஒரு குழந்தையை கொலை பண்ணேன், உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சா? முடியல. இப்ப பாரு, இதே மாதிரி கொலை பண்ணி நீ வசிக்கிற இடத்துல தூக்கி போட்டு போனேன், முடிஞ்சா என்னை பிடிச்சி பாருடா அப்படிங்கிற மாதிரி தான், சவால் விடுற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நேரு நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஈவன் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸரே இங்கே தான் தங்கியிருக்காரு. அப்போ வேற வழி இல்லை, அவங்களும் 2வது முறையாக கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி இந்த உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ 2வது கொலை செய்யப்பட்ட அஞ்சலி ஜெய்ஸ்வாலோட உடம்புலையும் கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருக்கு. அதுல இருந்து இந்த கொலைகாரனோட டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஆப்வியஸ்லி எவ்வளோ கேசஸ் பார்த்துருப்போம்.
ஒரே ஏரியால அடுத்தடுத்து ஒரே மாதிரி 2 கொலைகள் நடக்கும்போது இதை ஏன் ஒரு சீரியல் கில்லர் பண்ணியிருக்க கூடாதுன்னு நம்மளுக்கு ஒரு தாட் வரும். நம்மளுக்கே வருதுன்னா அது போலீஸ் அதிகாரிகளுக்கும் வரும். அதனால காவல்துறையும் ஃபாரன்சிக்கும் போன மாசம் பிப்ரவரி மாசம் நடந்த கொலையும் இப்போ மார்ச் மாசம் நடந்த கொலையும் ஒரே நபரால் செய்யப்பட்டதா அப்படிங்கறது எப்படி உறுதிப்படுத்துறாங்கன்னா 2 கிரைம் சீன்லயும் 2 விக்டிமோட உடலையும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலுக்கு டிஎன்ஏவை ஒப்பிட்டு பார்க்கும்போது 100% மேட்ச் ஆகுது. ஸோ சந்தேகமே கிடையாது, 2 பேரையும் கொலை பண்ணது ஒரே கொலைகாரன். அந்த கொலைகாரன் நேரு நகரில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளை டார்கெட் பண்றான். அதுவும் கொலை பண்ணி போலீஸ் ஆபீசர் வீட்டிலேயே தூக்கி போடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்குன்னா அடுத்து இவன் எத்தனை குழந்தைகளை வந்து கடத்திட்டு போய் கொலை பண்ணுவானோ அப்படிங்கிற பதட்டம் மக்கள் மத்தியில் அதிகமாகுது. இதுவரைக்கும் மக்கள் அவ்வளவு நெருக்கமான ஏரியால வாழ்ந்தாலும் சுதந்திரமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லா அம்மாக்களும் தங்களோட குழந்தைகளை வெளியில விடுறதுக்கே பயப்படுறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புனா கூட பத்திரமா அவங்களே கூட்டிட்டு போயிட்டு வராங்க. ஒட்டுமொத்தத்தில் அந்த ஏரியால இருக்க எல்லா குழந்தைகளும் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்ட மாதிரி வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குது. மும்பையில மக்கள் பரபரப்பா வசிக்கிற நேரு நகருங்கிற ஏரியால அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்ட இந்த 2 குழந்தைகளோட மரணம் அந்த ஏரியா மக்கள் கிட்ட மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்ணுச்சு. ஏன்னா நாளைக்கு 3வது விக்டிமா தங்களோட குழந்தை இருந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். அப்படி இந்த ஏரியா மக்கள் பயந்த மாதிரி அந்த சீரியல் கில்லர் இந்த 2 குழந்தைகளோட நிப்பாட்டிக்கிட்டானா இல்ல 3வது கொலையும் பண்ணானா, அடுத்து அவனை போலீஸ் எப்படி பிடிச்சாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச மும்பையில் இருக்க நேரு நகர்ல நடந்த ஒரு வித்தியாசமான தொடர் கொலை வழக்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த கொலைகாரன் அடுத்தடுத்து என்ன பண்ணா, அவனை போலீஸ் எப்படி பிடிச்சாங்க, அந்த கொலைகாரன் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் என்ன பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். பிளஸ் எனக்கும் நிறைய வித்தியாசமான ஸ்டோரியை தேடி தேடி படிச்சு உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நீங்க எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த வழக்குல யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 கொலையும் பண்ணது ஒரே கொலைகாரன் தெரியுது. அப்ப போலீஸ் ஆபீசர் இந்த பேட்டர்னை ஒப்பிட்டு பார்க்கறாங்க. நேரு நகர்ல மட்டும்தான் இந்த கொலை நடக்குது. ஸோ கண்டிப்பா அந்த கொலைகாரன் நேரு நகர்ல தான் வசிக்கிறவனா இருக்கு. பிகாஸ் ஒரு சிம்பிளான சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, சீரியல் கில்லர் அவங்க தேர்ந்தெடுக்கிற விக்டிம் வந்து அவங்க எந்த ஏரியால வசிக்கிறாங்களோ அந்த ஏரியால தான் பக்கத்தில் தான் செலக்டிவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கு. பிளஸ் இந்த ஏரியாவில் இருக்க சிறுமிகளை வந்து அவன் தேடி தேடி கொலை பண்ணுறான். கண்டிப்பாக அவன் இதோட நிப்பாட்ட மாட்டான். திரும்ப இந்த கொலை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அடுத்து போலீஸ் திங்க் பண்ற பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இந்த சிறுமிகள் அதாவது அவங்களோட வீடு இருக்கிறது வேற ஏரியா வேற அபார்ட்மெண்ட். பட் இவங்களோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆல்டுகெதர் டிஃப்ரெண்டான அபார்ட்மெண்ட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் குழந்தை ஒரு அபார்ட்மெண்ட் வாசல்ல விளையாண்டுட்டு இருக்கு. பட் இன்னொரு அபார்ட்மெண்ட்ல மாடிப்படி ஏறி போற வழியில கீழே சாக்கு மூட்டையில அந்த சடலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் 2வது கேஸ் எங்க காவலர்கள் வசிக்கிற அந்த வீட்டோட மொட்டை மாடியில். அப்ப போலீஸ் ஆபீசர் என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா, இந்த 2 பில்டிங்குக்கும் அக்சஸ் இருக்கிற ஒருத்தன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் போலீஸ் குவார்டர்ஸுக்குள்ளேயே ஒருத்தன் இவ்வளவு தைரியமா வந்துட்டு போறான், அவனை யாருமே நோட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஏற்கனவே அவன் பலமுறை இங்க வந்திருப்பான். இங்க வசிக்கிற மக்களுக்கு அவன் நல்ல அறிமுகமான ஒரு நபரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மக்கள் சந்தேகப்படாத மாதிரி இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போறவங்களாம் யார்? ஒன்று சில பேர் காய்கறி விற்கிறவங்க வருவாங்க, இல்லைன்னா கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறவங்க வருவாங்க, இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறவங்க வருவாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒருவேளை இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்டுக்குள்ள சர்வீஸ் பண்றதுக்காக வந்த நபர்கள் யாராவது இந்த கொலையை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த 2 பில்டிங்குக்கும் இருக்கிற ஒற்றுமையை பார்க்குறாங்க. சில ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா 2 பில்டிங்கில் இருக்க சில ஃபேமிலிக்கு ஆட்டோ ஓட்டுவாங்க, சில பேர் கேப் ஓட்டுவாங்க. இந்த மாதிரி 2 பில்டிங்குக்கும் சில பேர் வந்து பால் பாக்கெட் போடுவாங்க. அந்த மாதிரி ஒற்றுமைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கேஸில் முதன் முறையாக ஒரு சஸ்பெக்ட் கிடைக்குது. 24 வயசு முகமது அப்படிங்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் மேலே சந்தேகம் வருது. அந்த டிரைவர் அடிக்கடி இந்த 2 அபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துட்டு போகிற தடயம் இருக்கிறதுனால இப்போ அந்த நபரை விசாரிக்கிறாங்க. சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் ஜஸ்ட் ஆட்டோ ஓட்டுறவங்க. பட் போலீஸுக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு இந்த நபர் தான் கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலைகாரனோட டிஎன்ஏ இருக்கிறதுனால
ஒரு சஸ்பெக்ட்னு ஒருத்தன் உள்ள வந்தா அவனை டெஸ்ட் பண்ணி ஒன்று வச்சுக்கலாம், இல்லை எலிமினேட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த முகமதுங்கிற ஆட்டோ டிரைவரோட டிஎன்ஏவை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது மேட்ச் ஆகலை. ஸோ போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி இந்த முகமதுங்கிற ஆட்டோ டிரைவர் வந்து இந்த கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கிறாங்க. 2 பில்டிங்லையும் காமனாக பால் பாக்கெட் போறவன், கேபிள் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை எடுத்து ஒவ்வொருத்தராக கான்டாக்ட் பண்ணுறாங்க. கொலை நடந்தப்போ அந்த நபர்கள் வந்து எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டிஎன்ஏ சாம்பிளை வாங்கி டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, 2வது கொலை நடந்த அந்த பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது காவலர்கள் வசிக்கிற அந்த குடியிருப்புல. அப்போ அவ்வளவு செக்யூரான ஏரியால அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இந்த கொலையை ஏன் ஒரு காவல்துறை அதிகாரியே பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற சந்தேகம் வந்து டிஃபால்ட்டா பொதுமக்களுக்கும் வருது, மீடியாவுக்கும் வருது. ஏன் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸருக்கு வருது? அப்போ இப்படியும் இருக்கலாம், ஏதாவது ஒரு காவலர் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்கலாம், இல்ல இந்த காவலர் குடியிருப்புல வசிக்கிற அந்த காவலர்கள் குடும்பத்துக்கு வந்த சொந்தக்காரங்கள யாராவது ஒருத்தர் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. போலீஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கிள் கூட விடாம ஒட்டுமொத்த எவன்லாம் சஸ்பெக்ட்ல வரனோ எல்லாரோட டிஎன்ஏ சாம்பிளையும் எடுக்கிறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் கூட்டுவாங்க, பட் இங்க நம்மகிட்ட பட்ஜெட் இருக்கணுமே. 2010 வருஷம் நம்ம கிட்ட ஃபாரன்சிக் டெக்னாலஜி எவ்வளவு இருந்திருக்கும்? ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு 10,000 ரூபாய் ஆகுதுன்னா இங்க போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் சந்தேகப்படும்படியா ஒருத்தனை கூட்டிட்டு வந்தா எத்தனை 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஸ்பெசிஃபிக்கான அந்த மும்பையோட ஃபாரன்சிக் லேபுக்குன்னு இவ்வளவு பட்ஜெட் தான் ஒதுக்கியிருப்பாங்க. பிளஸ் அங்க இருக்க ரிசோர்சஸும் லிமிட்டடா இருப்பாங்க. எப்படி ஒரே லேப்ல போய் ஆயிரக்கணக்கான டிஎன்ஏ வந்து டெஸ்ட் பண்ண முடியும்? இப்போ வந்து கொஞ்சம் ஏஐ வச்சு ரொம்ப ஃபாஸ்டா பண்றாங்க. பட் 2010 காலகட்டத்தில் வந்து அது ரொம்ப சிரமமா இருக்கு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க, மொத்தம் 1000க்கும் மேற்பட்ட சஸ்பெக்டோட டிஎன்ஏ வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்களும் டெஸ்ட் பண்றாங்க, நோங்கிறாங்க, டெஸ்ட் பண்றாங்க, நோங்கிறாங்க. ஒரு 500-600 பேரை டெஸ்ட் பண்றாங்க, மேட்சே ஆகல. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் லேபில் கெமிக்கல்லாம் காலி ஆயிடுச்சு. ஃபாரன்சிக் லேப் அத்தாரிட்டி கையை தூக்கிட்டார். சார், எங்ககிட்ட இதுக்கு மேலே ரிசோர்ஸும் கிடையாது, இங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய அஃபீஷியலும் யாருமே கிடையாது, இதுக்கு மேலே எங்களால் டெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-250 ப்ரொஃபைல் வந்து வெயிட்டிங் ஃபார் டெஸ்டிங். மேபி அதில் வந்து அந்த கொலைகாரனோட டிஎன்ஏ இருக்கலாம், பட் அதே டயத்தில் வேற வழி இல்லை. அப்போ இதுக்காக ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல் போய் அதுக்குரிய கெமிக்கலை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்குரிய பீப்புளை லேபில் போட்டு டெஸ்ட் பண்ணால் அந்த ரிமைனிங் வந்து டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பல விதமான சவால்கள் வந்து இந்த வழக்கில் 2010 வருஷம் காலகட்டத்தில் மும்பை போலீஸுக்கும் ஃபாரன்சிக் டீமுக்கும் இருந்தது. இப்படி போலீஸ் அந்த கொலைகாரனை வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் அடுத்தடுத்து பலவிதமான கிரைம் இதே நேரு நகர்ல நிகழ ஆரம்பிக்குது. ஒரு நபர் இந்த மாதிரி இளம் பெண்களை கடத்த முயற்சி பண்றான். சின்ன சின்ன பெண்கள் வந்து டீனேஜ் பெண்களை கடத்த முயற்சி பண்ணும்போது 2 கடத்தல் அட்டெம்ப்ட் நடக்குது. அந்த குழந்தைகள் வந்து எப்படியோ தப்பிச்சிடறாங்க. ஸோ இது வந்து இந்த கேஸ்ல ஒரு பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. ஸோ நேரு நகர் போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேரை கடத்த முயற்சி பண்ணது ஏற்கனவே 2 கொலையை பண்ண அந்த கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ அந்த கொலைகாரனை நேரில் பார்த்த ஒரு சாட்சி இருக்கு. அதனால அந்த 2 பெண்களையும் வர சொல்லி, ஒன்று சின்ன குழந்தை, ஒன்று ஒரு டீனேஜ் பொண்ணு. ஸோ 2 பேர்த்திட்டையும் கேட்குறாங்க. 2 பேரும் சொல்ற அந்த கொலைகாரனோட முக அமைப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் சொல்ல சொல்ல ஃபாரன்சிக் ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த சீரியல் கில்லர் எப்படி இருப்பான்னு ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைகிறாங்க. ஸோ அந்த கம்பாசிட் ஸ்கெட்ச் அப்படி போலீஸ் பார்க்குறாங்க. முதன்முறையா இந்த கொலைகாரன் இப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா தோராயமா ஒரு கொலைகாரனோட முக அமைப்பு மும்பை போலீஸுக்கு கிடைக்குது. ஸோ அடிச்சு நோட்டீஸ் அடிச்சு தள்ளுறாங்க. அந்த ஏரியால எங்க பார்த்தாலும் பிட் நோட்டீஸா அடிச்சு ஒட்டுறாங்க, டிவியில கொடுக்குறாங்க, நியூஸ் பேப்பர்ல கொடுக்குறாங்க, வீட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பட் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த கம்பாசிட் ஸ்கெட்சை வச்சு, சார் இவனை பார்க்க இந்த கம்பாசிட் ஸ்கெட்சில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு ஒரு சஸ்பெக்டை கூட போலீஸால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அனதர் டெட் எண்ட்ல போய் முடியுது. எங்க போனாலும் ஒரு முட்டுச்சந்தில் போய் இந்த கேஸ் நிக்கிற மாதிரி இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கேஸு. இந்த மாதிரி சீரியல் கில்லிங் கேஸ்ல என்ன பிரச்சனைனா, அது இந்தியாவில் நடந்தாலும் சரி, வெளிநாட்டில் நடந்தாலும் சரி, ஒரே பிரச்சனை தான். அந்த கொலைகாரனை பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து 2வது பிரச்சனை. பட் அவனை பிடிக்கல அப்படின்னா அடுத்தடுத்து கொலைகள் நடந்துட்டே இருக்கும். ஸோ போலீஸோட முதல் ப்ரியாரிட்டி என்னன்னா, இவனை பிடிச்சாதான் அடுத்து நடக்க போற கொலைகளை வந்து தடுக்க முடியும். அதுவும் இது குழந்தைகள் கேஸ் அப்படின்னா எவ்வளவு பதட்டமா இருக்கும் பாருங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்றாங்க. அதாவது இப்போ நம்ம நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல போறவன் வர்றவன் தான் பார்ப்பான். ஒரு வீட்டுக்குள்ள போய் நம்ம
நம்ம கதவை தட்டி இந்த நோட்டீஸை கொடுத்து நம்ம செக் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு போலீஸ் ஒரு வித்தியாசமான ஐடியாவை திங்க் பண்றாங்க. இந்த போஸ்ட்மேன் இருக்கார்ல, வீட்டுக்கு போய் லெட்டர் மணி ஆர்டர் கொடுப்பார்ல, அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா வீட்டு கதவையும் போய் தட்டுவாங்க. இப்போ ஒவ்வொரு போஸ்ட்மேன் கிட்டையும், இந்த நேரு நகர்ல இருக்கிற எல்லா போஸ்ட்மேன் கிட்டையும் இந்த கம்பாசிட் ஸ்கெட்சை கொடுத்து அவங்க மனசுல அந்த உருவத்தை ஆழமா பதிய வைக்கிறாங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் தபால் டெலிவரி பண்ணாலோ, மணி ஆர்டர் கொடுத்தாலோ, இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் ஏதாவது கொடுத்தாலோ, இந்த ஸ்கெட்சை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் இருக்க மக்களோட ஃபேஸை பாருங்க. யாராவது ஒருத்தர் இந்த கம்பாசிட் ஸ்கெட்சோட மேட்ச் ஆச்சுன்னா எங்க கிட்ட சொல்லுங்கிற மாதிரி அப்படியும் ஒரு யுக்தியை கையாண்டுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அதுவும் ஒர்க் ஆகல. இப்போ அடுத்து போலீஸ் ஆஃபீஸர் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, நம்ம மொத்தமா எல்லா சஸ்பெக்டோட டிஎன்ஏவை கொடுத்தாலும் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒன்று பண்ணுவோம், இனிமேல் ஃபாரன்சிக்கு ஓவர்லோட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஒரு 100 பேரை சஸ்பெக்ட்னு ப்ரொடியூஸ் பண்ணா நம்மளே நல்லா ஃபில்டர் பண்ணுவோம். ஓகேப்பா, ரொம்ப இவன் மேல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏ மட்டும் டெஸ்ட் பண்ண வைக்கலான்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஏரியாவில் ரீசெண்டாக குழந்தைகள் கிட்ட தவறாக நடந்தவன், இல்லை இதுக்கு முன்னாடி குழந்தைகள் கிட்ட தவறாக நடந்திருந்தவன், இல்லை பெண்கள்கிட்ட தவறாக நடந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், இல்லை அந்த மாதிரி இங்க இருந்துட்டு வெளியூருக்கு போனவன், இப்படின்னு பல விதமான காம்பினேஷன் எடுத்து அந்த மாதிரி டிஎன்ஏ ப்ரொஃபைல் ஒரு 50 100ன்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பட் அதுவும் கொலைகாரனோட மேட்ச் ஆகல. எனக்கு தெரிஞ்சு மும்பை போலீஸ் இந்த மாதிரி ஒரு வழக்குக்கு இவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டிருப்பாங்களான்னு தெரியல. மொத்தம் 27 டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 3000க்கும் மேற்பட்ட சஸ்பெக்டை விசாரிச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பார்த்துருக்காங்க. வீடா கதவு தட்டி விசாரிச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான கேபிள் டிவியில் ஒர்க் பண்ற நபர்களை விசாரிச்சிருக்காங்க. இவ்வளவு எஃபர்ட் போட்டும் கூட அந்த கொலைகாரனை போலீஸால ரீச் பண்ண முடியல. ஸோ இப்படி இந்த 2 கேஸில் அப்படி ஒரு ஸ்லோ ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் ஜூன் மாதம் 2010 இன்னொரு கொலை நடக்குது. அதாவது நஸ்ரத்துங்கிற ஒரு சின்ன குழந்தை வீட்டு வாசலில் விளையாண்டுட்டு இருந்த அந்த குழந்தை வந்து மிஸ் ஆயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதே நேரு நகர் போலீஸ் ஆஃபீஸர் தேட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தேடியும் அந்த நஸ்ரத்துங்கிற குழந்தைய வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த குழந்தை காணாமல் போனது ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2010 ஃபைனலாக ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2010 அங்க இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டோட கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு பல நாளா பூட்டப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் வரதா பாக்குறாங்க. அந்த வீடு வெளிப்புறமா சும்மா கேஷுவலா தான் பூட்டப்பட்டிருக்கு. அந்த மக்கள், அந்த வீட்டுல மற்ற ஃப்ளோர்ல வசிக்கிற மக்கள் அப்படி கதவை திறந்துட்டு உள்ள போனாங்கல்ல, அங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காணாம போன நஸ்ரத்துங்கிற இந்த குழந்தையோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வர்றாங்க. அந்த சடலத்தை மீட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த குழந்தையோட உடம்புல இருந்து கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி, மார்ச் மாதம், ஜூன் மாதம் அடுத்தடுத்து 3 குழந்தைகள் இதே நேரு நகரில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பட் 2வது கொலைக்கும் 3வது கொலைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு. இப்போ 3வது குழந்தையோட உடம்புலையும் கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியல் இருக்கு. அதோட டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தையோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டது எங்க? ஒரு வீட்டுக்குள்ள. அந்த வீடு பல நாள் பூட்டப்பட்டிருந்தது. இது வந்து ஒரு சூப்பரான பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. இப்போ அந்த வீடு யாருக்கு சொந்தமானதுன்னு போலீஸ் விசாரணை பண்ணும்போது சிறிது காலத்துக்கு முன்னாடி ஒரு நபர் அந்த வீட்டை இன்னொருத்தருக்கு வித்துட்டு போயிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிருக்காரு. ஸோ அப்போ அங்க இருக்க பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, இந்த வீடு பல நாள் பூட்டி தான் சார் இருந்தது, வெளியில கூடி பூட்டு போட்டிருந்தாங்க. பட் இந்த குழந்தையோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அந்த பூட்டு இல்ல சார், சும்மா தாழ்பால் தான் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த வீட்டோட கரண்ட் ஓனர் வெளிநாட்டில் இருக்காரு. அப்போ இதுல இருந்து போலீஸுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பரிச்சயமான ஒரு நபர் அடிக்கடி வந்துட்டு போறவன், இந்த வீட்டோட ஓனர் வெளியூர்ல இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த குழந்தையை இங்க கூட்டிட்டு வந்து அந்த பூட்டை உடைச்சு உள்ள போயிருக்கான். இங்க வச்சு கொலை பண்ணிட்டு வெளியில போகும்போது சும்மா தாழ்பால் போட்டு போயிருக்காங்கிறது தெரியுது. அப்ப ஏற்கனவே இந்த பில்டிங்க்கு யாரெல்லாம் வந்துட்டு போவான்னு ஒரு சஸ்பெக்ட் இருக்கு போலீஸுக்கு. மெயின் அந்த கேபிள் நெட்வொர்க்ல வேலை பார்க்கறவங்க மேலதான் சந்தேகம். 2010 இந்த மாதிரி நம்மளுக்கு இன்டர்நெட்லாம் கிடையாது. ஆக்சுவலி வீட்டு கேபிள் வழியா இன்டர்நெட் வரது கிடையாது. அப்ப மெயினா வந்து இந்த கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ் தான் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு எவன்லாம் கேபிள் டிவி ஆபரேட்டர் வர்றான்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு 10 பேர் மாறி மாறி இங்க வந்துட்டு போகும்போது அந்த 10 பேரோட சாம்பிளையும் எடுக்கிறாங்க. எடுத்து இந்த 3வது கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலோட ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு வரும்போது
ஃபைனலா இந்த கேஸ்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. அந்த கேபிள் டிவி ஆபரேட்டர்ல 10 பேர்ல ஒருத்தனோட டிஎன்ஏ மூணாவதா கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தையோட உடம்புல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பயாலஜிக்கல் மெட்டீரியலோட 100% மேட்ச் ஆகுது. அந்த நபரோட பேரு 19 வயசு ஜேவத் ரகுமான்ங்கிறவன். அவன் இந்த அபார்ட்மெண்ட்ல மட்டுமல்ல பல அபார்ட்மெண்ட்ல வந்து கேபிள் டிவி ஆபரேட்டர், அதாவது கேபிள் டிவி லைன் கொடுக்கறது, சில வீட்டில் ஒர்க் ஆகலன்னு சொன்னா வர்றது. ஸோ இவங்களாம் அடிக்கடி அபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள வந்து ஈஸியா வந்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேபிள் டிவி நபரோட இந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகும்போது அவனை விசாரணை கூட்டிட்டு வராங்க. அந்த நபர் என்ன சொல்றாரு, சார் எனக்கு இது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னா கூட டிஎன்ஏங்கிற ஒரு எவிடன்ஸை வச்சு கண்டிப்பா மறைக்கவே முடியாது. அதனால வேற வழி இல்லாம, ஆமா சார் நான் தான் கொலை பண்ணேன். நான் வந்து இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவேன். இந்த வீடு பூட்டி இருக்குன்னு தெரியும். எனக்கு வந்து நான் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் வீக்கான ஆளு. ஸோ ஒரு நாள் இந்த சிறுமியை பார்த்தேன், அந்த குழந்தை மேல ஆசை வந்துச்சு. ஸோ நான் தான் ஏமாத்தி அந்த கீழே இருக்க வீட்டோட பூட்டை உடச்சி உள்ள கூட்டிட்டு போயிட்டு தவறா நடந்து கொலை பண்ணேன் அப்படிங்கிறத ஜேவத் ரகுமான்ங்கிற இந்த 19 வயசு நபர் வந்து கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ நேரு நகர்ல நடந்த 3வது கொலை வழக்கு வந்து ஆல்மோஸ்ட் தீர்க்கப்பட்டது. இவன் தான் கொலைகாரன் தெரியுது. தடயங்களும் பக்காவா இருக்கு. சரி, இந்த டிஎன்ஏ மட்டும் போதுமா அப்படின்னு விசாரிக்கும் போது அங்க இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா, சம்பந்தப்பட்ட அந்த நாள் ஜேவத் ரகுமான்ங்கிற அந்த கேபிள் டிவி ஆபரேட்டர் இந்த சிறுமியை கூட்டிட்டு அப்படியே 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு போனதை நான் பார்த்தேங்கிற மாதிரி ஒரு ஐ விட்னஸும் சொல்றாங்க. ஸோ ஐ விட்னஸும் சொல்றாங்க, இவனோட கன்ஃபெஷனும் இருக்கு, டிஎன்ஏயும் மேட்ச் ஆகுது. ஸோ சந்தேகமே கிடையாது, இந்த 3வது நஸ்ரத்துங்கிற குழந்தையை கொலை பண்ணது ஜேவத் ரகுமான்ங்கிறது 100% உறுதி செய்யப்படுது. இப்போ அடுத்து உங்களுக்கு இருக்க அதே டவுட் தான் எனக்கு வரும். சூப்பர்ப்பா, இந்த ஏரியால குழந்தைகளை கொலை பண்ற அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இவன் தான் அந்த முதல் 2 குழந்தைகளையும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதே பேட்டர்ன்ல தான் கொலை பண்ணியிருக்கான், சிறுமிகளை கொலை பண்ணியிருக்கான். ஸோ எல்லாமே பக்கத்து அபார்ட்மெண்ட் தான். ஸோ இவன் தான் அந்த கொலைகாரன் அப்படின்ட்டு போலீஸுக்கு வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்துச்சு. அப்பாடா, ஒரு வழியா இந்த கொலைகாரனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இது எப்படி நிரூபிக்கிறது? முதல் 2 குழந்தைகளோட உடம்புல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பயாலஜிக்கல் மெட்டீரியலை இப்போ 3வது குழந்தையை கொலை பண்ண ஜேவத் ரகுமானோட டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்த்தா அந்த கேஸ் சால்வ். அதனால போலீஸ் நம்பிக்கையா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புனா அங்கதான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. போலீஸ் என்னமோ இந்த கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா கூட அங்கதான் அவிழ்க்க முடியாத பல மர்ம முடிச்சுகள் வர ஆரம்பிக்குது. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த முதல் 2 குழந்தைகளையும் கொலை பண்ணது இந்த ஜேவத் ரகுமான் கிடையாது. இவனோட டிஎன்ஏ அந்த முதல் 2 கிரைம்லையும் கண்டுபிடிக்கப்பட்ட டிஎன்ஏலேருந்து முற்றிலும் வேறுபட்டு இருக்குங்கிறதா ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க. அப்போ இந்த 3 கேஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வெவ்வேறு விதமான கொலைகாரர்கள். முதல் 2 கொலையை பண்ணது ஒருத்தன், அவனை கண்டுபிடிக்க முடியல. 3வது கொலையை பண்ணது ஜேவத் ரகுமான்ங்கிற இந்த நபர்னு உறுதி செய்யப்படுது. அப்போ என்னதான் 3வது வழக்கு தீர்க்கப்பட்டா கூட முதல் 2 வழக்கும் இப்போ திரும்ப ஸ்கொயர் 1ல தான் போலீஸ் விசாரணை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் இந்த டயத்துல 3வது கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியோட வழக்கோட ட்ரையல் நடக்குது. அதுல ஜேவத் ரகுமான்ங்கிற இந்த 19 வயசு கொலைகாரனுக்கு மும்பை நீதிமன்றத்துல பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. தட்ஸ் ஃபைன், அந்த கேஸ் முடிஞ்சது. இப்போ திரும்ப நேரு நகர் இந்த கேஸ் வரட்டும். போலீஸ் ஆஃபீஸரும் விடாம இந்த கேஸை எவ்வளவோ தீர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ என்னதான் இந்த ஜேவத் ரகுமானுக்கும் டைரக்டா லிங்க் இல்லாம இருந்தா கூட இந்த குழந்தைகள் கிட்ட தவறா நடக்கிறவங்க எல்லாம் ஒரு கூட்டாளி மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பா இந்த முதல் 2 குழந்தைகளையும் கொலை பண்ண அந்த கொலைகாரன் ஜேவத் ரகுமானுக்கு இந்த 3வது குழந்தையை கொலை பண்ணவனுக்கு தெரிஞ்சவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்கிட்ட விசாரிச்சா அவன் எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறான். அவனோட போனை எடுத்து அவங்கிட்ட இருக்க கான்டாக்ட் எல்லாத்தையும் விசாரிச்சு பாக்குறாங்க. அப்படியும் எந்த லிங்க்கும் கிடைக்கல. அப்ப ஃபைனலா போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, இல்லப்பா அந்த கொலைக்கும் இந்த கொலைகாரனுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம குழப்பிக்க வேணாம், நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக விசாரிக்கலான்னு இப்போ திரும்ப கிரவுண்ட் ஜீரோலேருந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டர் தான் இந்த கொலையை பண்ணதுனால முதல் 2 குழந்தையோட கொலையும் இந்த மாதிரி ஒருத்தன் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த 2 அபார்ட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த நபர்களோட டிஎன்ஏவை எடுக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு பால் பாக்கெட் போட வர்றவன், காய்கறி போட வர்றவன், என்னென்ன சர்வீஸ் பிளம்பர்லேருந்து மெக்கானிக் வரைக்கும் எல்லாரோட டிஎன்ஏவும் எடுத்து திரும்பவும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா அதுவும் மேட்ச் ஆகல. ஒட்டுமொத்தத்தில் போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த ஃபர்ஸ்ட் 2 கொலை வழக்கை தீர்க்க முடியல. இந்த டயத்தில் போலீஸுக்கும் அடுத்தடுத்து வேற கிரைம் வருது. இந்த கேஸில் மேலும் எந்த சஸ்பெக்டும் இல்லை. பட் டிஎன்ஏ இருக்கு, கொலைகாரோட டிஎன்ஏ
ஃபாரன்சிக் லேப்ல ஃப்ரீசர்ல நல்ல சேஃபா இருக்கு. பட் சஸ்பெக்ட் கிடைச்சா தானே மேட்ச் பண்ண முடியும். அப்படி போலீஸ் ஆஃபீஸரும் அவங்களால இதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம வேற கேஸுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பட் அதே டயத்தில் கொலை செய்யப்பட்ட அந்த 2 குழந்தைகளோட அந்த விக்டிமோட அம்மா அப்பா இதை விட முடியுமா? அவங்க தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடையா நடந்து இந்த கேஸ் செத்து போகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்றாங்க. போலீஸ் என்கரேஜ் பண்றாங்க, சார் கொஞ்சம் விசாரிங்க சார், விசாரிங்க சார்னு அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இப்படி இந்த கேஸையும் ஸ்லோவாக அப்பப்போ ஒருத்தரை விசாரிப்பாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி விட்டுருவாங்க. இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போது இந்த கேஸில் மேலும் எந்த ப்ராக்ரஸும் இல்லை, எந்த சஸ்பெக்டும் இல்லை, எந்த டிஎன்ஏ மேட்சும் இல்லைங்கிறதுனால இந்த நேரு நகரில் நடந்த ஃபர்ஸ்ட் 2 குழந்தைகளோட கொலை வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாயிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, ஏன் மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆச்சு. இந்த கேஸ்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியாம இந்த 2 குழந்தைகளோட கொலை வழக்கு கம்ப்ளீட்டா கோல்டு கேஸா மாறிடுது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில 2017 வருஷம் இதே நேரு நகருக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சார், இருட்டுல தனியா நடந்து போற பெண்கள் கிட்ட சில பேர், அதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு நபர் வந்து பாலியல் அத்துமீறல்ல ஈடுபடுறாங்க சார். அந்த பொண்ணுங்க வந்து இருட்டுல போகும்போது ஒரு நொடி பொழுதுல வந்து அந்த பெண்கள் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண்களை வந்து தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டு திடீர்னு எஸ்கேப் ஆயிருது. இல்ல சில பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்றதுக்கு முயற்சி பண்றதுன்னு தொடர்ந்து 4 கம்ப்ளைண்ட் வருது. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த 4 பேரையும் கூட்டு விசாரிக்கும் போது அவங்க வந்து அந்த நபரை பத்தியான சொல்ற தகவல் எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதா, இந்த 4 கிரைமையும் பண்ணது ஒரே நபர்னு தெரிய வருது. ப்ளஸ் போலீஸுக்கு நல்லாவே தெரியுது இவன் இதோட ஸ்டாப் பண்ண மாட்டான். ஏன்னா 4 பேர் இந்த மாதிரி பாலியல் சீண்டல் பண்ணிட்டோம், நம்மளால போலீஸ் கண்டுபிடிக்க முடியல, நம்ம இதை தொடர்ந்து பண்ணலாமே, நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க, அந்த பேட்டர்னை ஒர்க் அவுட் பண்றாங்க. இவன் எந்த ஏரியால அந்த பெண்களை டார்கெட் பண்றான்னு சொல்லி ஒரு பேட்டர்னை ஒர்க் பண்ணிட்டு அந்த ஏரியால நிறைய போலீஸ் ஆஃபீஸரை மஃப்டியில வந்து டிப்ளாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டயத்தில் 2017 வருஷம் காலகட்டத்தில் நிறைய சிசிடிவி கேமரால வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, நிறைய இடத்துல கேமரா இருக்கு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்கன்னா, இந்த 4 கிரைமும் நடந்த இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமரா வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல யாராவது ஒரு நபர் காமனா வந்திருக்கானா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு கிரைம் நடந்திருக்கு, இங்க ஒருத்தர் வந்திருக்கான், அதே நபர் 2வது கிரைம் நடந்த இடத்துல ஏதாவது ஒரு கேமரால தென்படுறானா அப்படிங்கிற மாதிரி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நபர் மட்டும் போலீஸுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கான். இந்த 4 கிரைம் நடந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்க சிசிடிவில ஒரே நபரோட முகம் வந்து பதிவாயிருக்கு. ஆனா அந்த நபர் வந்து இந்த கேமரா பதிவான எல்லா டயத்திலும் சரி இப்படி போனை வச்சுட்டு யாரு கூடயும் ஃபோன் பேசிட்டே இருக்கான். அப்போ போலீஸ் திங்க் பண்ணுறாங்க, சரி இவன் ஃபோன் பேசிட்டு இருக்கான்னா நம்ம அந்த டைம்ல என்ன பிடிச்சி இந்த ஏரியாவில் யாரெல்லாம் ஃபோன் பேசினாங்க அப்படின்னு அந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம சும்மாவே ஒருத்தன் செல்ஃபோனை வச்சுட்டு போனாலே சிக்னலை கண்டுபிடிக்க முடியும், ஒருத்தன் ஃபோன் பேசினானா ரொம்ப ஈஸியாகவே அதை வந்து ஃபில்டர் பண்ண முடியும். அப்போ இந்த 4 கிரைம் நடந்தப்போ யாரெல்லாம் பக்கத்துல ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க, அதுவும் அந்த ஸ்பெசிபிக்கான சிசிடிவி காட்சிகளை பதிவான டயத்துல யாரும் பேசிட்டு இருந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அதுவும் பெரிய லிஸ்டா வருது, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இப்போ இந்த நபர் 4 பெண்களோட நிப்பாட்டிக்கல அடுத்தடுத்து தொடர்ந்து பல பெண்கள் கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட ஆரம்பிக்கிறான். போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல, அவன் முகம் ஓரளவு கிளியரா தெரியுது. உடனே அது ஒரு போட்டோ எடுத்து தேடி பார்க்குறாங்க. அங்க இருக்கிற பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன், இந்த ஏரியா மக்கள் கிட்ட நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறாங்க. அப்பையும் அந்த பாலியல் சீண்டல் பண்ண நபரை வந்து இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. பட் அப்பதான் போலீஸ் வித்தியாசமான ஒரு பேட்டர்னை பார்க்குறாங்க. இந்த கிரைம் நடந்தது எல்லாமே புதன்கிழமை சாயங்காலம், அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை ஏர்லி மார்னிங். ஸோ ஒரு 5-6 கிரைம் நடந்திருக்கு பெண்கள் கிட்ட தவறாக நடக்கிறது. இது எல்லாமே வந்து ஒரே கிழமையில தான் நடக்குது. அப்போ போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறான், மேபி அவனுக்கு வியாழக்கிழமை லீவாக இருக்கலாம், ஸோ புதன்கிழமை நைட்டு வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு ஜாலியாக இருக்கான் அப்படிங்கிறதுனால இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு கிரைம் எப்போ நடக்கும், புதன்கிழமை நைட்டு நடக்குங்கிறதுனால அந்த ஸ்பெசிஃபிக்கான புதன்கிழமை நைட்டு மட்டும் நிறைய போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஏரியாவில் மஃப்டியில் இறக்கி விடுறாங்க. சந்தேகப்படும்படியாக ஒரு நபர் எவனாவது இருக்கானா, பிளஸ் இவங்க அந்த 4 இன்சிடென்ட் நடந்த கேமராலே ஒரு நபரை சந்தேகப்படும்படியாக பார்த்து வச்சிருக்காங்களே, அந்த நபர் இங்க இருக்கானான்னு தேடுறாங்க. அந்த நபரோட முகம் தெளிவா இல்லாம இருந்தா கூட அவனோட நடைமொழியையும் அவனோட உடல் மொழியையும் போலீஸ் வந்து அந்த கேமரால ட்ராக் பண்றாங்க.
ஒரு மனுஷனுக்கு எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் யூனிக்கா இருக்கோ, டிஎன்ஏ யூனிக்கா இருக்கோ, அந்த மாதிரி ஒரு மனுஷன் நடக்கிற விதமும் வந்து யூனிக்கா இருக்கும். கை கால்களை ஆட்டிட்டு ஸ்டெப்ஸ் வைக்கிறதுலேருந்து அந்த பாடி மூவ்மெண்ட் வந்து எல்லாமே யூனிக்கா இருக்கும். அதை வந்து மாற்றவே முடியாது. இன்னொரு நபரால் ரீக்ரியேட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணாலும் அக்யூரேட்டாக பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த 4 கேமராலையும் பார்க்கும்போது அவனோட அந்த உடல் மொழியை பார்க்குறாங்க, சேம் ஆகுது. இது ஒரு நபர் தான் தெரியுது. ஸோ அவனோட நடக்கிற ஸ்டைலை வந்து போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே மண்டையில் ஏற்றிக்கிறாங்க, அப்படியே மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி தான் 2017 வருஷம் ஒரு நாள் புதன்கிழமை இரவு நிறைய போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஏரியாவில் டிப்ளாய் பண்ணும்போது ஒரு நபர் இப்படி வித்தியாசமாக சந்தேகப்படும்படியாக சுற்றிட்டு இருந்தான். இப்போ அந்த நபரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கேமராவில் அந்த 4 கேமராவில் பதிவானது என்னதான் கிளியர் இல்லாமல் இருந்தால் கூட ஓரளவு இவன் ஃபேஸில் வந்து மேட்ச் ஆகுது. இப்போ அவனை விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறான், சார் நீங்கள் ஏதோ கேமராவில் வேற ஒரு முகத்தை பார்த்துட்டீங்க சார், நான் அந்த பக்கமே வரல சார் அப்படிங்கிற மாதிரி அவன் போய் சொல்கிறான். ரெண்டாவது, இந்த கேமராவெல்லாம் க்ளோஸாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவன் உண்மையிலேயே கால் பண்ணலை. இப்படி ஃபோனை வச்சுட்டு பேசுகிற மாதிரி நடிச்சுட்டு மற்றவங்க தான் மேலே எதுவும் சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டு அந்த மாதிரி பெண்கள் கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவன் தான் அந்த குற்றவாளிங்கிறத மேலும் எப்படி உறுதிப்படுத்துறாங்கன்னா, அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர், டே நீ நடந்து காமிடா அப்படிங்கிறாரு. ஸோ அவனும் கேஷுவலாக நடந்து காமிக்கிறான். அப்போது அந்த 4 கேமராவில் பதிவான அந்த வாக்கிங் ஸ்டைலை வச்சு சந்தேகமே கிடையாது, இந்த 5-6 பெண்கள் கிட்ட தவறாக நடந்தது இவன் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. பட் இப்போ இதில் என்ன ட்விஸ்ட்னா, இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கார் இந்த போலீஸ் ஆஃபீஸர். அவருக்கு மனசில் ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி நேரு நகரில் அந்த 2 குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட அந்த கேஸில் இந்த இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் தான் இவனை பிடிச்சிருக்காரு. அவர் இப்படியே பார்க்குறாரு, இவன் சின்ன சின்ன பொண்கள் கிட்ட தேடி இப்படி பண்ணுறானே, ஒருவேளை இவன் வந்து அந்த கொலைகாரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவன்கிட்ட கேட்குறாரு, டேய் நீ இங்கே வா, எந்த ஊர்றான்னு கேட்குறாரு. அவன் ஏதோ வெளியூருக்காரன். மும்பைக்கு எப்படா வந்தேன் கேட்டால், நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேங்கிறான். சரி, நீ மும்பைக்கு வந்ததுலேருந்து இங்கே எங்கெல்லாம் தங்கியிருந்தேன்னு ஒரு லிஸ்ட்டு கேட்குறாரு. அந்த அட்ரஸை கொடுறான்னு கேட்குறாரு. அவங்ககிட்ட டைரெக்டாக நீ நேரு நகரில் இருந்தையா அப்படிங்கிற எந்த இதுவும் கேட்கல. ஏன்னா அவன் உஷாராயிருவான். உடனே அவனை என்ன பண்ணுறான், மும்பையில் ஒரு 6 இடத்துல இது வரைக்கும் நான் தங்கியிருக்கேன்னு ஒரு அட்ரஸ் எழுதி கொடுக்குறான். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படியே அவர் பார்த்துட்டே இருக்காரு. 2010 வருஷம் மட்டும் அவன் வந்து அதை மென்ஷன் பண்ணலை. அவன் நேரு நகரில் இருந்தான் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அப்படியா, சரி ஓகேப்பா அப்படிங்கிற டீட்டெயிலை வாங்கி வச்சுட்டு இப்போ 5-6 பெண்கள் கிட்ட தவறாக நடந்த வழக்கில் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, இவன் தான் அந்த கொலைகாரனான்னு சந்தேகமாக இருக்கு. அப்போ இவன் மும்பையில் எங்கெல்லாம் தங்கியிருந்தான்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தான் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக கிராஸ் செக் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இவன் பொய்யான தகவலை கொடுத்துருக்கான்னு தெரியுது. அதாவது 2010 வருஷம் இந்த கொலை நடந்தப்போ அவன் நேரு நகரில் தங்கியிருக்கான். ஆனால் அதை பற்றி அவன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அவன் வேணும்னே போலீஸ் கிட்ட இதை மறைச்சிருக்கான். அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட ஒரு சின்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத சந்தேகப்பட்ட போலீஸ் இதை ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாமே, இவனோட டிஎன்ஏவை எடுத்து செக் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு இப்போ பழைய ஆஃபீஸர் எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணி இவனோட டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து 2010 வருஷம் அந்த குழந்தைகள் கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த கொலைகாரனோட டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஃபைனலாக 100% மேட்ச் ஆகுது. ஸோ 2010 வருஷம் நேரு நகரில் அந்த 2 குழந்தைகளை கொலை பண்ணது இப்போ ரீசெண்டாக ஒரு 5-6 பெண்கள் கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இந்த கொலைகாரனோட பேர் ரேகன் குரோசி அப்படின்னு தெரிய வருது. இவன் யாரா, எப்படிடா இவ்வளோ கொலை பண்ணிட்டு இவ்வளோ நாள் தப்பிச்சிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. இப்போ இவங்கிட்ட அடுத்து இந்த கேஸை பற்றி கன்ஃபரன்ட் பண்ணுறாங்க. டேய் நீ நேரு நகரில் இருந்த, அதை மறைச்சிட்ட, அந்த 2 குழந்தைகளையும் நீ தான் கொலை பண்ண அப்படிங்கும்போது, சார் நான் ஏதோ சின்ன சின்ன பொண்ணுகிட்ட தவறாக நடந்துட்டு இருந்தேன், நீங்கள் ஏதோ கொலை வழக்கெல்லாம் என்னை கோர்த்து விட பார்க்குறீங்க, அதெல்லாம் இல்லை சாருங்கும் போது டிஎன்ஏ எவிடன்ஸை தூக்கி போடுறாங்க. மிரண்டு போயிட்டான். வேற வழியே இல்லை, இனிமேல் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அவன் கன்ஃபெஷன் பண்ணுறான். எப்படி இந்த கிரைமை பண்ணான், எப்படி அவன் போலீஸிடம் தப்பிச்சு போனான், இவ்வளோ நாள் எப்படி போலீஸோட கண்ணில் மண்ணை தூவிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபெஷன் பண்ணுறான். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவன் பேசிக்காகவே வந்து இந்த சேல்ஸ்மேன் இருப்பாங்க பார்த்தீங்களா, வீட்டுக்கு போய் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவாங்க, ஆர்வம் சேல் பண்ணுவாங்க. இவன் எப்படின்னா ஒரு கம்பெனியில் சேல்ஸ்மேனாக வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவனோட பிரதான வேலை எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு அந்த கம்பெனியோட பொருளை வந்து சேல் பண்ணுறது. ஸோ இவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைகள் கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பல அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுனால இவன் நிறைய குழந்தைகளை பார்க்கும்போது ஒரு நாள் இந்த குழந்தைகளை அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அப்படி தான் இந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அந்த முதல் குழந்தை வீட்டு வாசலில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய பேசி ஏமாற்றி அப்படியே பக்கத்து பில்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சு தவறாக நடந்து தான்
அந்த குழந்தைகளை கொலை பண்ணியிருக்கான். எதுக்கு கொலை பண்ணுறான்னா, அந்த குழந்தை வந்து சத்தம் போட்டு உதவி கேட்கும்போது வாயை பொத்திட்டு கழுத்தை நெரிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு கோணி பையில போட்டு அந்த மாடிப்படி கீழே வச்சுட்டு வந்துட்டான். ஸோ இப்போ இவனுக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அங்கே பல டைம் சேல்ஸ்மேனாக போயிருக்கான் தவிர இவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறவனும் கிடையாது, அங்கே ரெகுலராக வந்துட்டு போகிறவனும் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிரைம். இந்த குழந்தைய நம்ம ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னு பல நாள் நோட்டமிட்டு பண்ணுறது கிடையாது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது வேலைக்கு போகும்போது ஒரு குழந்தைய பார்ப்பான், அங்கே அந்த சூழ்நிலை சரியாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய எப்படி கடத்திட்டு போயிட்டு தவறாக நடந்து கொலை பண்ணுறது. ஸோ ரெண்டாவது கிரைமும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. அங்கே வெளியில் பார்க்கில் விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய பேசி ஏமாற்றி பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங் கூட்டு போய் தவறாக நடந்து தூக்கி போட்டு வந்திருக்கான். பட் இதில் என்ன ட்விஸ்ட்னா, போலீஸ் என்ன நினைச்சாங்க, ஒரு போலீஸ் குவார்டர்ஸ்குள்ளே வந்து தூக்கி போட்டு போயிட்டானே, போலீஸுக்கு சவால் விடுறானே அப்படின்னு நினைச்சா, சார் உண்மையிலேயே எனக்கு அது ஒரு போலீஸ் குவார்டர்ஸ்னே தெரியாது சார், நான் போன நேரம் யாருமே இல்லை, இந்த குழந்தை தனியாக இருந்துச்சு, அப்படியே பேசி நைஸாக மாடி கூட்டி போயிட்டு அங்கே தவறாக நடந்து கொலை பண்ணிட்டு தூக்கி போட்டு வந்துட்டேன் சார் அப்படிங்கிறான். சரி, இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் இவனோட டிஎன்ஏ சாம்பிளை வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போது போலீஸ் பண்ண தவறு என்ன அப்படின்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களையும் செக் பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குற நிறைய பேர்கிட்ட போய் டிஎன்ஏ சாம்பிள் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் யாரெல்லாம் வெளியில் வர்றாங்களோ அவங்ககிட்ட போய் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இவனோட டாக்டிக்ஸ் என்னன்னா, நான் வெளியில் போனால் தானே போலீஸ் என்னோட டிஎன்ஏ சாம்பிள் எடுப்பாங்கன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கான். ஸோ வெளியில் எப்போ போகிறான்னா, வாரத்துக்கு ஒருக்க போயிட்டு அவனுக்கு தேவையான சாப்பாடு பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க வேண்டியது. இப்படியே தான் பல நாள் போலீஸ் கண்ணில் மாட்டாமல் டிஎன்ஏ சாம்பிள் கொடுக்காம தப்பிச்சிட்டு இருந்திருக்கான். அப்போ ஒரு ஸ்டேஜில் ஃபீல் பண்ணுறா, ஒரு 5-6 மாதம் ஆச்சு, இந்த வழக்கோட வீரியம் குறைஞ்சிருச்சு, இவன் அதுக்கப்புறம் எந்த கிரைமும் பண்ணா மாட்டி போனேன், அதனால் இனிமேல் இந்தியாவில் இருந்தால் சேஃப்லேன்னு சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போயிருக்கான். அப்படி வேலைக்கு போனவன் 5 வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு இனிமேல் போலீஸ் தன்னை பிடிக்கவே முடியாதுன்னு 2015ஆம் வருஷம் வந்திருக்கான். அப்படி வந்தவன் திரும்பவும் ஒரு குழந்தைய வந்து கடத்திட்டு போய் தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த வழக்கில் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் சரியான சாட்சி இல்லாமல் அவனை வந்து பரோலில் வெளில விட்டுருக்காங்க. பட் அப்போ 2015ஆம் வருஷம் இவனை அரெஸ்ட் பண்ணப்போ இவனோட டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ணல. அப்போ டெஸ்ட் பண்ணி தான் அப்போவே கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் அப்படியே இன்னும் 2 வருஷம் சுற்றிட்டு தான் இப்போ 2017 இந்த மாதிரி இருட்டில் போகிற பல பெண்கள்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபடும் போது தான் ஒரு போலீஸ் அதிகாரி அரெஸ்ட் பண்ணி அவன் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருப்பானான்னு அவர் சந்தேகப்பட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ ஃபைனலாக போலீஸோட கண்ணில் மண்ணை தூவிட்டு சவுதி அரேபியா இந்தியான்னு மாற்றி சுற்றிட்டு இருந்த ரேகன் குரோசிங்கிற இந்த தொடர் கொலையாளியை ஃபைனலாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரேகன் குரோசிங்கிற நபரை பொறுத்த வரைக்கும் இவன் மேலே பல வழக்குகள் இருக்கு. இந்த 2 கொலை வழக்கு, இப்போ 2017 ஒரு 6-7 பெண்கள் கிட்ட தவறாக நடந்த வழக்கு, 2015 ஒரு வழக்குன்னு பல வழக்குகள் இருக்கு. அதனால ஒவ்வொரு வழக்குலையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இந்த ஒவ்வொரு வழக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் நடக்கும். ஈவன் சில கேஸில் வந்து இவன் நிரபராதின்னு கூட ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த 2015ஆம் வருஷம் ஒரு குழந்தையை கடத்த முயற்சி பண்ண வழக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு பெண் கிட்ட மொத்தம் ஒரு 7 பேர்கிட்ட தவறாக நடந்தாலும் அதில் சில பேர்கிட்ட இவன் தவறாக நடந்ததுக்குரிய தடயம் இல்லைங்கிறத நிரூபித்து அதுலேயும் வந்து இவனுக்கு ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த நேரு நகரில் 2 பேர் கொலை பண்ண வழக்கில் இவன் கண்டிப்பாக டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. இவன் இனிமேல் ஜெயிலை விட்டு வெளியில் வரவே முடியாது. ஸோ இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை பல வருடங்கள் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. பட் நான் நெட்டில் எவ்வளோ தேடி பார்த்தா கூட இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கங்கிறது தெரியல. பட் உண்மையிலேயே இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, எனக்கு சரியான தகவல் கிடைக்கல அப்படின்னா இவனுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. இல்லை இன்னும் ட்ரையல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இவனை வந்து இனிமேல் வெளியில் விடுறதுக்குரிய வாய்ப்பு வந்து மிகவும் குறைவு. ஸோ ஃபைனலாக 7 வருடங்களாக போலீஸோட கண்ணில் மண்ணை தூவிட்டு இருந்த இந்த தொடர் கொலையாளியை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சம்மந்தப்பட்ட அந்த 2 விக்டிமோட ஃபேமிலிக்கும் வந்து ஒரு சின்ன க்ளோசர் கிடைச்சிருக்கு, மன அமைதி கிடைச்சிருக்கு. இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, 2010ஆம் வருஷமே இவ்வளவு டிஎன்ஏ, ஆயிரக்கணக்கான டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி அப்பா உண்மையிலேயே மும்பை போலீஸ் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை படிக்கும்போது எனக்கு ஒரு ஃபாரின் கேஸ் ஞாபகம் வருது, உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஃபாரன்சிக் கேஸிலேயே ஒரு மைல்கல்னு சொல்லலாம். இட்டாலியில் இருந்த யாரா கம்பீராசியோ கேஸ், அந்த டிஎன்ஏ டெஸ்டிங்னாலே அந்த கேஸ் தான். அந்த கேஸை அடிச்சிக்கவே முடியாது. எனக்கு அந்த கேஸ் ஞாபகம் வந்தது. எவ்வளோ பேர் டிஎன்ஏ ப்ரொஃபைல் இதே மாதிரி தான் அந்த கேஸில் டெஸ்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. பட் என்னதான் அப்போ நம்மக்கிட்ட இருந்த லிமிட்டேஷனை வச்சு இவ்வளோ தூரம் வந்து மும்பை ஃபாரன்சிக் டீம் ஒர்க் பண்ணது உண்மையிலேயே பாராட்டத்துக்குரியதான். அதுவும் இல்லாமல் இந்த பிஹேவியரல் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் இந்த கம்பாசிட் ஸ்கெட்சி எவ்வளோ வச்சு நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனதுனால போலீஸால் பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். இந்த சில சமயம் இந்த கம்பாசிட் ஸ்கெட்ச் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம அது வந்து பார்க்குற ஐ விட்னஸை பொறுத்து இருக்குது. அந்த விக்டிம் ஏற்கனவே பதட்டமாக இருப்பாங்க, அப்போ அவனோட ஃபேஸை எந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது, அதை எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது, அதை அந்த ஃபாரன்சிக் ஆர்டிஸ்ட் எவ்வளோ கேப்சர் பண்ணி வரைஞ்சிருப்பாருன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இன்ஃபர்மேஷன் லூஸ் ஆகும்போது அந்த கம்பாசிட் ஸ்கெட்ச் வந்து சரியாக மேட்ச் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த கேஸ்லையும் நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸ்லேருந்து நம்ம பெற்றவங்க எடுத்துக்க வேண்டிய டேக்அவே, ஆப்வியஸ்லி நம்ம நிறைய கேஸில் பேசியிருக்கோம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் வீட்டு வாசலில் விளையாடுற குழந்தைங்க, பார்க்கில் போய் விளையாட குழந்தைங்கலாம் எவனா ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சர்னு கூப்பிட்டா கண்டிப்பாக போகக்கூடாது. சாக்லேட் வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு, இல்லை உங்கள் அம்மா அப்பா வர சொன்னாங்கன்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட கண்டிப்பாக போகக்கூடாது. அதை வந்து நம்ம எல்லா குழந்தைகள்கிட்டையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வழக்கு வந்து நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்துது. ஸோ இந்த வழக்கில் நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்க ஆசைப்பட்றேன். நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன், குழந்தைகள் கிட்ட தவறாக நடக்கிறவனையும், பிளான் பண்ணி திட்டமிட்டு கொலை செய்கிறவனையும், எத்தனை வருட ஜெயில் தண்டனையும் அவனை வந்து ஒரு நல்ல மனுஷனாக மாற்றாது. அதுக்கு வந்து நான் ரீசெண்டாக நிறைய சயின்டிஃபிக்காக சில ஆர்டிக்கல் படித்து பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மனுஷன் வந்து சில பிறக்கும் போதே நம்ம பிரெயினில் வந்து சில விஷயங்கள் வந்து வயர் செய்யப்பட்டிருக்கு. உன்னோட கேரக்டர் இது, நீ இதுக்கு பயப்படுவ, இதுக்கு தைரியமாக இருப்பா அப்படின்னு. ரெண்டாவது, நம்ம வளர்கிற சூழ்நிலையை பொறுத்து சில விஷயங்களுக்கு பயப்படுவோம், சில விஷயங்களுக்கு வந்து தைரியமாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேத்துக்கு ஹைட்டை பார்த்தா பயமாக இருக்கும், சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை பார்த்தா பயமாக இருக்கும், ஸ்விம்மிங் பண்ணுறது பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து அவன் பிரெயினில் மேப் பண்ணதை பொறுத்து வந்து அவனோட பய உணர்ச்சியும் சந்தோஷம் துக்கம் எல்லாமே வந்து ஒரு மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும். அப்போ தான் இந்த ஆங்ஸியஸாக இருக்க பர்சன்லாம் இதுக்கு தான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணி அவங்க பிரெயினையே வந்து ரீவயர் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ரீவயர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி வந்து குறையும். இது வந்து சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் மேலே ஒருத்தவனுக்கு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்று அவன் பை பர்த்லேருந்தே அவன் பிரெயினில் அந்த மாதிரி மேப் ஆகிருக்கு. அப்படி இல்லைன்னா சைல்ட்ஹுட் ட்ராமா, அவன் வந்து சின்ன வயசில் வளர்கிற விதம், அது ஏதோ ஒரு விஷயம் இம்பாக்ட் ஆகி அவன் குழந்தைகள் மேலே இந்த மாதிரி தவறாக நடந்துக்கணுங்கிற ஒரு ஆசை வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரெயின் அப்படி தான் மேப் ஆகிருக்கும். நீ ஜெயிலில் போய் அவனை 20 வருஷம் அடித்தா கூட அந்த பிரெயின் மேப்பிங் மாறாது, அவனோட கேரக்டரில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. 21வது வருஷம் அவன் வெளியில் வந்தால் கூட அவன் பிரெயின் இதே மாதிரி தான் வேலை செய்யும், இதே மாதிரி தான் ஒரு குழந்தைய தேடி போவான். பிளான்டு கொலை, ஏதாவது திட்டமிட்டு கொலை செய்கிறவங்களும் இதே பேட்டர்ன் தான். சில பேர் எமோஷனலாக கொலை பண்ணிட்டு போகிறவன் தான் இந்த ஜெயில் தண்டனை அவனுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். பட் இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேஸ்லையோ இல்லை மனநலம் சரியில்லாமல் உள்ளே போகிறவனோ பிளான்டு கொலை பண்ண போகிறவனோ அவனுக்கு ஜெயில் தண்டனை வந்து அவனை நல்ல மனுஷனாக மாற்றாது. அப்போ ஜெயிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட கெஸ் இதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுத்து பலவிதமான டெக்னிக் சொல்லி கொடுத்து அவங்களோட பிரெயின் வயரையே மாற்றணும். இந்த மாதிரி குழந்தைகளை தவறாக பார்க்குற கண்ணோட்டத்தையே மாற்றினா மட்டும்தான் கவுன்சிலிங், ப்ராப்பரான கவுன்சிலிங் மூலமாக தான் அவனை மனுஷனாக மாற்ற முடியும். இல்லை ஒருத்தர் இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேஸில் 20 வருஷமே அப்படியே அடைச்சி வச்சுட்டு அவனுக்கு எந்த கவுன்சிலிங் கொடுக்காம அவனோட பிரெயினையும் ரீவயர் பண்ணாமல் அப்படியே விட்டோன்னா வந்து இந்த கொலை தான் பண்ணுவான். பட் இது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா கவுன்சிலிங் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் உண்மையிலேயே அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றவாளிகள் திருந்தி சமூகத்தில் ஒரு நல்ல மனுஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வழக்குலேருந்து குழந்தைகளோட பாதுகாப்பை பெற்றவர்கள் நம்ம உறுதிப்படுத்துவோம். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.